My dear students, welcome back to Nurses Profile Channel. இன்னைக்கு level of prevention class பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இப்பதான் first time பார்க்கறீங்க அப்படின்னா சேனல் subscribe பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல nursing and paramedical குறித்த நிறைய விஷயங்கள் daily basisல வீடியோவோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே என்னோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லெவல் ஆஃப் டிசீஸ் ப்ரிவென்ஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் டிசீஸ் ப்ரிவென்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எடுத்துக்கோங்களேன், என்ன எடுத்துக்கோங்களேன், நான் இப்போ ஹெல்த்தியா இருக்கிறேன், எனக்கு எந்த நோயுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா எனக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வாய்ப்பு இருக்கு இல்லையா, நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு என்னென்ன நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் நல்லா சாப்பிட்டேன், ஹெல்த்தியா சாப்பிடாம அன்ஹெல்த்தியா சாப்பிட்டேன்னா எனக்கு ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் டெய்லி பேசிஸ்ல ஸ்மோக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் சார்ந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குளுக்கோஸ் இன்டேக் எடுக்கிறேன், இல்லை எனக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு காரணத்தால எனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எனக்கு இருக்கிறது தான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து நோய் வந்துடும். நோயை தான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோட உடம்புல நோய் வந்துடுச்சு, வந்த உடனே அந்த நோயை வந்து டயக்னோஸ் பண்றதுன்னா என்னன்னா எனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது தான் டயக்னோசிஸ். ஸோ சீக்கிரமா அந்த நோய் என் உடம்புல வந்த உடனே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல வந்து அந்த நோயை வந்து சரி பண்ணதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். பட் நம்மளோட உடம்புல அந்த நோய் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசீஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த நோயை ட்ரீட் பண்ணாட்டாலோ இல்லைன்னா அந்த நோயோட இன்டென்சிட்டி நம்மளோட உடம்புல கூடிட்டே இருக்குது அப்படின்னா அது நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமா போகும்போது நம்மளோட உடம்புல நோய் பாதிப்பு ஏற்பட்டுன அந்த பாகம் வந்து செயல்படாம போகலாம், இல்லைன்னா பாதி செயல்படலாம், மீதி செயல்படாம போகலாம். இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளோட உடம்புல வரலாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பேர்மெண்ட் இல்லைன்னா டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் நமக்கு படிக்கிறது ஈஸி. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல்ல நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன், இன்னொன்று வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன், மூணாவது வந்து டெர்டரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரைமரி ப்ரிவென்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரிவென்ஷன் இருக்குது. இதை இப்போ நியூ கான்செப்டா கொண்டு வந்திருக்காங்க. அதான் என்னன்னா ப்ரிமாரிடல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தியான பர்சன் இருக்கிறாங்க, அந்த ஹெல்த்தியான பர்சன் நான் எடுத்துக்கோங்களேன், எனக்கு இப்போ வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஹெல்த் எஜுகேஷன்ல எதை பத்தி சொல்லி தராங்க அப்படின்னா ஒபிசிட்டி பத்தி சொல்லி தராங்க. ஸோ இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் குண்டா இல்லை, பட் ஈவன் தோ நான் அளவா சாப்பிட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒபிசிட்டி வராம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிமாரிடல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி இப்போ நான் ஸ்மோக்கிங் எதுவுமே பண்ணலை, இல்லைன்னா ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஹேபிட்டோ எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் அதை செஞ்சா நமக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை செய்யாம இருந்தோம் அப்படின்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தராங்க இல்லையா. இதுதான் வந்து என்னன்னா ப்ரிமாரிடல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கு கொண்டு போகாம ப்ரிவென்ட் பண்றது, அவங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கே கொண்டு போகாம ப்ரிவென்ட் பண்றது தான் என்ன அப்படின்னா ப்ரிமாரிடல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு மாஸ் எஜுகேஷனா டோட்டல் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கலாம், அதே மாதிரி இண்டிவிஜுவலுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரிமாரிடல் ப்ரிவென்ஷன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பத்தியும் என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஒரு பர்சனை இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளே போக விடாம ப்ரிவென்ட் பண்றது தான் எது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். அடுத்து வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன். இதுல வந்து நம்ம 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம், ஹெல்த் ப்ரொமோஷன், ஸ்பெசிபிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹெல்த் ப்ரொமோஷன்னா என்னன்னா
இப்போ ஒரு ஹெல்த்தி பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஏதோ ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பர்சனோட ஃபேமிலி ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. சேம் டைம் அவங்க அன்ஹெல்த்தியா ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சுகர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ இவங்க ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள வந்தவங்கள நோய் வராம தடுக்கிறது தான் எது அப்படின்னா, இந்த ஹெல்த் ப்ரமோஷன். இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, இப்போ அ ஒரு சாதாரணமா கொஞ்சம் நார்மல் பிஎம்ஐக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து ஒபிசிட்டியை பத்தி சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து பிரிமாரிடல் ப்ரிவென்ஷன். இதே இது ஒபிசா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க ஏற்கனவே, அவங்களுக்கு வந்து நம்ம ஒபிசிட்டினால வரக்கூடிய நோய்களை பத்தியும் ஒபிசிட்டியை பத்தியும் சொல்லி கொடுத்தோம்னா அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரிவென்ஷன்ல வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ப்ரிவென்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒல்லியா இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, அன்ஹெல்த்தியா சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க குண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் அதிகமாகும் போது அதனால நமக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது இந்த ப்ரிவென்ஷன், பிரிமாரிடல் ப்ரிவென்ஷன்ல வரும். ஆல்ரெடி அவங்க ஒபீஸா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம டயபெட்டிஸ் பத்தியோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பத்தியோ சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்க ஒபீஸா இருக்கிறீங்க, ஸோ வெயிட் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா அது எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரிவென்ஷன்ல வரும். சரி, எனி ஸ்பெசிபிக் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ மொத்தமா வந்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல் கொடுக்குறாங்க. பிசிஜி வேக்சின் போடுறாங்க. எதுக்கு? நமக்கு வந்து டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி பிசிஜி வேக்சின் போடுறோம். இது வந்து இம்யூனைசேஷன். விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறோம். நமக்கு வந்து விட்டமின் ஏ கண் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன். பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ஆக்ஷன் டேக்கன் ப்ரையர் டு த டிசீஸ். ஓகேவா? ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கிறது. பட் அவங்க எங்க இருப்பாங்கன்னா நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள நம்ம நோய் வராம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்றோம் இல்லையா, இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரைமரி ப்ரிவென்ஷன். அடுத்து வந்து செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இந்த ஹெல்த்தியான பர்சன் ரிஸ்க் ஃபேக்டரையும் தாண்டி நோய்க்குள்ள நோய் வந்தாச்சு. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ், ஒரு நோய் வந்த உடனே சீக்கிரமா அதை டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், ஒருவேளை நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைனா வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஏர்லி டயக்னோசிஸ். அதாவது நோய் வந்துட்டு அதை கண்டுக்காம அப்படி விடாம வந்த உடனே அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இதுதான் வந்து ஏர்லி டயக்னோசிஸ், செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டயபெட்டிஸ் வந்தாச்சு, பட் அந்த டயபெட்டிஸ் நம்மளோட உடம்புல ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்குது. அது அடுத்த லெவல் காம்ப்ளிகேஷனுக்கு போக விடாம டெய்லி பேசிஸ்ல அந்த டயபெட்டிஸை வந்து செக் பண்ணி சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது. அதே மாதிரி நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற நோய் இங்க வந்தாச்சு, பட் டெய்லி பேசிஸ்ல பிபி செக் பண்ணி அதுக்கு டேப்லெட் எடுத்து அதை வந்து அதோட அடுத்த லெவலுக்கு ப்ராக்ரஸ் ஆகி காம்ப்ளிகேஷனுக்கு போகாம ப்ரிவென்ட் பண்றதுதான் எது அப்படின்னா செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இந்த செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன்ல அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தாதான் நமக்கு என்ன செய்யணும்னா அடுத்து வந்து நம்ம காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ள போக மாட்டோம். ஒருவேளை நம்மளோட நோயை நம்ம கண்ட்ரோல்லே வச்சிருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரிவர்ஸ் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம் ஒரு சில நோய்கள்ல. அடுத்து டெர்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். இது என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன். இப்போ ஒரு பர்சன் இருந்தாங்க, ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர் அவங்களுக்கு இருந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டரையும் தாண்டி அவங்களுக்கு நோய் வந்தாச்சு, அதுக்கு ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. டிசீஸ் வந்து பாடியில் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்குது. ஸ்ட்ரோக் வந்தப்போ ஒரு கையும் ஒரு காலும் வந்து பேரலைசிஸ் ஆயிடுச்சு. அதாவது ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டு செயல்பாடு இல்லாம இருக்குது. பட் இன்னொரு கையும் காலும் அஃபெக்ட் ஆகாம நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுதான் எந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் அப்படின்னா டெர்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன், ரெடியூஸ் காம்ப்ளிகேஷன். காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க வந்து ரெடியூஸ் பண்றோம். ஸோ இதுல அவங்களோட இம்பேர்மெண்ட்டை வந்து லிமிட் பண்ணுவோம், டிசபிலிட்டி வராம நம்ம தடுக்கிறது, இல்லைன்னா ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வுக்கு நம்ம வந்து செய்யக்கூடியதான் என்னன்னா இந்த ஃபோர்த் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன், டெர்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஓரளவு உங்களுக்கு இந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் புரியணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சார்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் உங்களுக்கு படிக்கிறது ஈஸி. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எது எது என்னென்ன ப்ரிவென்ஷன்.
இப்போ இந்த போர்டுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் எந்த லெவல் ஆஃப் பிரிவென்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பத்தி சொல்லிக் கொடுக்கிறது. லைக் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும், டெய்லி வாக்கிங் பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது எந்த லெவல் ஆஃப் பிரிவென்ஷன். இது வந்து நமக்கு பிரிமாரிடல் லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். இத நீங்க ஆல்ரெடி ஒபீஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இல்லைன்னா ஆல்ரெடி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கிட்ட ஒருத்தங்க கிட்ட சொன்னீங்கன்னா அது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி பிரிவென்ஷன்ல வரும். சரியா? சோ இப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது இங்க வந்து முக்கியம். அடுத்து இம்யூனைசேஷன். இந்த இம்யூனைசேஷன்னா என்ன? தடுப்பூசி. நோய் வராம தடுக்கிறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஆனா என்ன நோய் வரல. அப்ப நமக்கு இது எதுல வரும் அப்படின்னா பிரைமரி பிரிவென்ஷன்ல உங்களுக்கு வந்து இந்த இம்யூனைசேஷன் வரும். அடுத்து மூணாவது வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்க. கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து பிரெக்னன்சி ஆகாம இருக்கிறதுக்கு சாப்பிடக்கூடியதான் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். அப்போ இங்க ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? பிரெக்னன்ட் ஆகாம தடுக்கிறது. சோ இங்க ரிஸ்க் ஃபேக்டருக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. சோ இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். ஒருவேளை கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிசிஓடி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இது எதுல வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். சோ இதை நீங்க கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரெக்னன்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? அவங்க கன்சீவ் ஆகுறது, அதை தடுக்கிறதுக்காக கொடுக்கறதுனால இது வந்து பிரைமரி பிரிவென்ஷன்ல வரும். இது ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, வந்தாச்சு, பிசிஓஎஸ் இருக்குது, இப்போ இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன். அதே மாதிரி பிபி செக் பண்றது. ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு பிபி இருக்குது, மந்த்லி ரெகுலர் பேசிஸ்ல ட்ரீட்மெண்ட்காக பிபி செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எதுல வரும்னு பாத்தீங்கன்னா செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். குளுக்கோஸ் மானிட்டர் பண்றது, இதுவுமே அதே மாதிரி தான். அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த குளுக்கோஸை வந்து ரெகுலர் பேசிஸ்ல வந்து செக் பண்றாங்க. ஸோ இந்த குளுக்கோஸ் செக் பண்றதுமே நமக்கு எதுல வரும்னா செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். அடுத்து பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாம். ஸோ பிரஸ்ட் எக்ஸாம் பண்றது என்ன அப்படின்னா செகண்டரி பிரிவென்ஷன். ஸோ இங்க ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு என்ன? நமக்கு வந்து சிஏ பிரஸ்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கிரீனிங் பண்றோம். நம்ம வந்து செல்ஃப் எக்ஸாம் பண்றது வந்து செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன். ரெண்டாவது ஹெல்த் எஜுகேஷன். ஒபெசிட்டி பேஷண்ட்க்கு கொடுக்கறது என்னது? ஆல்ரெடி ஒபிசா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு எதுல வரும்னா பிரைமரி பிரிவென்ஷன்ல வரும். நெக்ஸ்ட் அயன் டேப்லெட். அயன் டேப்லெட் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபோலிக் ஆசிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு எதுல வரும் அப்படின்னா பிரைமரி பிரிவென்ஷன்ல வரும். ஸோ நம்ம வந்து அனிமிக் ஆகாம இருக்கிறத ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு மஸ்கிட்டோ நெட் போடுறது. ஸோ இங்க ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? கொசு கடிச்சிச்சுன்னா கொசுவால வரக்கூடிய நோய் வரும். ஸோ மஸ்கிட்டோ நெட் போடுறது என்னன்னா பிரைமரி பிரிவென்ஷன். இங்க நோய் வரல, நோய் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம்? ப்ரிவென்ட் பண்றோம். அடுத்து வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஒரு நோய் இருக்கா அப்படிங்கிறத ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி பாக்குறது, அதாவது ஏர்லி டயக்னோசிஸ். ஒரு நோய் வந்திருக்குது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நோய் வந்திருக்குது, அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா டயக்னோஸ் பண்ணி ஏர்லியரா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி பிரிவென்ஷன்ல வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிசியோதெரப்பி பண்றோம். ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்து ஒரு பேஷண்ட்க்கு இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு பர்சனுக்கு நம்ம பிசியோதெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா இது எதுல வரும்னா டெர்சரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். அதாவது 4வது லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். பேப் சிமியர் எடுக்கிறாங்க. சிஏ சர்விக்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி ஸ்கிரீனிங் பண்றது. ஏன்னா ஏற்கனவே அங்க ஏதாவது சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அதனால இங்க வந்து ஸ்கிரீனிங் பண்றாங்க. இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். ஐ எக்ஸாமினேஷன் பண்றது. கண் ஏற்கனவே பார்வை கொஞ்சம் மங்கிடுச்சு, கேட்ராக்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஐ எக்ஸாமினேஷன் ஸ்கிரீனிங் பண்றாங்க இல்லையா, இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி லெவல் ஆஃப் பிரிவென்ஷன்ல வரும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவு உங்களுக்கு இந்த ப்ரிவென்ஷன் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.